ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தனுர் ராசி மற்றும் தனுர் லக்னத்திற்கு 2024 ஜூன் மாத பலன்கள். என்ன மாதிரியான கிரகச்சேர்க்கைகள் இருக்கு, கோச்சாரம் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுச லக்னத்திற்கு ராசிநாதன் ரிஷப ராசி, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல ராசிக்கு 3ஆம் பாவத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான். 16/6/2024 இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சு உங்களோட ராசியை பார்க்க போறாரு. முதல் தனுர் ராசி மற்றும் தனுர் லக்னம். காலபுருஷனுக்கு அது 9வது வீடு. தனுர் பகவான் புதன் பகவானும் சரி குரு பகவானுக்கு இணையான ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது தனுசு ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மிதுனத்துக்கு இணையான ஒரு பவர்ஃபுல் ராசியா தனுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இவை அனைத்துமே வந்து ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு இது 9வது வீடாக வருது. அப்போ நீதிமான், நேர்மை, நியாயம், விசுவாசம், இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் போன ராசி தான். அப்போ அந்த ராசிநாதன் குரு பகவான் எங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்த்தாலுமே ஒரு யோகம். மற்ற ராசியை பார்க்கும்போது நம்ம சொல்ல போகிற குரு ராசியை பார்த்தாலும் சரி, ராசிநாதனை பார்த்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தனுசு ராசி தன்னுடைய சுய உழைப்பால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தையே உயர்த்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உயர்த்தியிருப்பாங்க. அது கணவர் சம்பாத்தியம் இருந்தாலும் சரி, மனைவி சம்பாத்தியம் பண்ணினாலும் சரி, ரொம்ப 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 சிக்கனமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் முழுமையாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். தான் என்ன கிடைக்குதோ, தனக்கு எது கிடைக்குதோ, சின்ன வயசில் என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு பொருள் வேணும், அதற்கு நம்மளோட தகுதிக்கு மீறி இருந்தாலுமே எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராசி தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அந்த இடத்துல எந்த ஒரு ஷெல்ஃபிஷே இல்லை. எங்களுக்கு போதிய வருமானம் வருது, இருந்தாலுமே எங்களுக்கு கார் மேலே ஒரு பெரிய எண்ணமோ ஆசையே இல்லை. என் குழந்தை கார் கேட்குது, என்னுடைய பொண்ணு கார் கேட்குது, என்னுடைய பையன் கார் கேட்குது அப்படின்னு கார் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ அப்படி மட்டும்தான் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய நலனை கருதாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. அது வெறும் பேரளவுக்கு இல்லாமல் அதை உழைத்து அந்த பணத்தை சேமித்து வாழ்க்கையை உயர்த்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய தரத்துக்கு அப்புறம் அவங்களோட குடும்பம் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரும். அது வந்து காலபுருஷனுக்கே 9ஆம் இடம் இருக்க முழுக்க முழுக்க அது நீதி, நேர்மை, நியாயத்தாலேயே வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பணம் பொருளாதாரம் பின்தங்கி இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எப்பொழுதுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேர் புகழும்படி 4 பேர் சொன்னால் அந்த வீதிக்குள்ளே வந்து சொன்னாவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் இறைப்பற்றின் மீது ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஒரு 30 வயதிற்கு மேலே 40 வயதிற்கு மேலே நிச்சயமாக சாமியை சரணாகதி அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா இவங்களுடைய நடைமுறையில் மாற்றம் வரதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுவும் அங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரங்கள் சொல்லவே தேவையில்லை. குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரங்கள் அனைத்துமே ஆன்மீகத்துக்கு ஒரு பேர் போன ராசி. ஆரம்ப காலத்தில் பெண்களாக இருக்கட்டும் நிச்சயமாக நான் பெருசாக சாமி கும்பிடவே மாட்டேன், எனக்கு ஈடுபாடு இல்லை, ஆர்வம் இல்லைன்னு சொன்னாலும் வளர வளர அந்த அந்த பண்பு தானாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ராசி. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்பேற்பட்ட ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்தார். அப்போ இந்த குழந்தை மேலே நிறைய கனவு கற்பனைகள் அந்த 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 ஆசைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாகி நம்ம பயம்புறுத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயம்புறுத்தி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு குழந்தை மனக்கசப்புகளை நமக்கு ஏற்படுத்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே வாழ வேண்டிய ராசி. அப்போ கணவன் மனைவி பிரிந்தாலும் கூட குழந்தைகளை தான் வச்சுக்கிட்டு
அதன் மூலியமாக நம்ம பண்ணக்கூடிய சின்ன தொழிலை பெரிய தொழிலாக வளர்த்தி கடன் வாங்கினாலும் இந்த குழந்தைகளை படிக்க வச்ச ஒரு சூழ்நிலையாக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு எல்லாத்தையும் விற்று நான் குழந்தைகளை ஆளாக்கிட்டேன். ஏன்னா குரு ராகுவுடன் சேர்ந்து தனியாக வந்துட்டார். அப்போ ஆளாக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்க என்னைய பார்க்க மாட்டேங்குது, அம்மான்னு வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மன வருத்தங்கள் இப்போ போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு. நான் வந்து அந்த முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய முக்கியத்துவம் கொடுக்கலிங்கும்போது நிறைய விஷயத்தையும் கசப்புகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு எரியிற நெருப்பு மேலே வந்து எச்சா எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம சனி பகவானும் அதை பார்த்துட்டாரு. சனி பகவான் பார்வையில் குரு பகவானும் ராகு பகவான் சேர்ந்து இருந்து 5ஆம் இடத்தை முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்கள் எல்லாமே ரொம்ப பாதிப்பு. மனசு ஃபுல் அண்ட் ஃபுல் மனசு தான் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் தவிர வேறு எதுவுமே இல்லை. மனசு, குழந்தைகள் இது மட்டும்தான். இதன் மேலே நிறைய பயம் உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பய உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அதனால் நிறைய மீண்டு வெளியே வர முடியும். இப்போ தான் அந்த மனக்கவலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரீங்க. இன்றைக்கி உங்களோட எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே 6ஆம் பாவகத்தை நோக்கி இருக்குது. எப்படியாவது பண்ணி வருமானத்தை ஈட்டி வேலையை பார்த்து கொண்டு வந்துடணும், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இனிமேல் வந்து பழைய அளவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, நீ முதல்ல ஜோப்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. ஃப்யூச்சர் பற்றின எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும் சேமிப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை சேமிப்புங்கிறது சுத்தமாகவே இருக்கவே இருக்காது. மற்றவங்க நலனை கருதி எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. இனி இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனிமேல் எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்காங்க. முதல்ல என்ன ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள். ரொம்ப வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுருது, தாமதம் ஏற்பட்டுருக்குது. அந்த வீதிக்குள்ளே வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு 32 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலுமே வரன்கள் கிடைக்க மாட்டேங்குது. 20, 22, 23 பொண்ணுங்களுக்குலாமே சீக்கிரம் கிடச்சிருது. என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரன்கள் கிடைக்கவே மாட்டேங்குது, எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கே வந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ இத்தனை நாளாக பிடிக்கல, இல்லை வந்து அவங்க சொந்த பந்தங்க நல்லா இல்லை, இருந்தாலும் அவங்க சொல்கிறத எங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு கம்யூனிகேஷனால தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிறையா நின்றுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நின்றுருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி திருமண மங்கள சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு இனி ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது நான் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த கோச்சார காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் பலம் பெறுது. அப்போ ஏற்கனவே நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், மனைவி கூட சேர்ந்து இன்னொரு தொழில் நடத்தலான் இருக்கேன், இல்லை அவங்க பேர்லேயே தொழில் பண்ணலான் இருக்கேன், இந்த நேரம் எனக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுமா? ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துலேயே கேது இருக்கிறதுனால அந்த மாதிரி தோணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புதிய நபர்களை தொழிலை சேர்த்திக்கிறதுனால எனக்கு வந்து வாழ்க்கை தரம் உயருமா? அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவங்களுடைய உழைப்பு போடுறதுனால என்னோட வாழ்க்கையில் ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் பலம் பெறுறதுனால நான் வந்து வாழ்க்கையில் எதுவுமே சம்பாதிக்கலை, என்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் நல்லா சம்பாரித்து ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்காங்க, என்னை வந்து சின்ன சின்ன அவமானப்படுத்துகிறாங்க, இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு கரம் நீட்டுறாங்க. இந்த நேரம் நாங்கள் போகிறதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே நான் வந்து முயற்சி பண்ணுனா வந்து நான் ஜெயிக்க முடியுமா? இவங்க கூட போய் நான் எந்த ஒரு கவர்னல் சிதறலும் இல்லாமல் எதிர்பார்த்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா? இதனால் மற்றவங்களுக்கு வாழ்ந்த நீங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே வாழலாம், பொருளாதாரத்திலே ஒரு ஏற்ற நிலையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இனிமேல் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்கும். பொதுவாகவே 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்றிருக்கும் போது நம்ம மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவிக்கு நிறையாக சொத்துக்கள் இருக்குது, இருந்தாலுமே என்னுடைய பங்கை கேட்கும்போது திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. இந்த நேரம் அவங்களுடைய பெற்றோரோட போய் பேசி அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டு வருவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? எங்களுக்கு உண்டான பங்கு எங்களுக்கு கிடைக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே விலகி இனிமேல் பூர்வீக சொத்துக்களை கையில் திரும்பி பெறக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. உங்களுக்குன்னு சுய தேவை என்ன, உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன லாபம், அதை நோக்கி மட்டும் நம்ம போகலாம், மற்றவங்களை இனிமேல் நம்ம கவனிக்க வேண்டாம் அப்படிங்கிற முன்னேற்றங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகமாகும். புதன் பகவான் ராசியில் மூலத்திரிகோணம் பலம் பெற்ற ராசியை பார்க்கறதுனால இத்தனை நாளாக மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லி மற்றவங்களை ஜெயிக்க வச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே
பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றுக்கும் மேல பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சாத்தியமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். பணப்பிரச்சனைகள் குறைவதற்குமே, புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறதுக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும், வாழ்க்கை தரம் உயர்வதற்கும், மனைவினால வாழ்க்கையில ஒரு உயரத்தை காண்பதற்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40ல இருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.